ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 121 நினைந்தவர் புலம்பல். 1210வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி. விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி. மதி என்றால் சந்திரன், நிலா. நிலாவிடத்திலே பேசுகிறாள். தன்னுடைய நெஞ்சத்திடம் பேசினாள், தன் தோழியிடம் பேசினாள். இப்பொழுது நிலாவை பார்த்து பேசுகிறாள். விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி. பிரிந்து சென்று விட்டார். விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன், உன்னை தனியே விடமாட்டேன், தனித்திருக்க விடமாட்டேன், அப்படி நான் செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்படி சென்றவரை கண்ணினால் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன். கண்ணினால் பார்க்க முடியாது, நெடுந்தூரத்திலே போய்விட்டார். கண்ணினால் பார்க்க முடியாத அளவுக்கு நெடுந்தூரத்திலே போய்விட்டார். ஆனால் இன்றைய கட்டத்திலே செல்போன் மூலமாக பேசுகிறார்கள். எந்த நாட்டில் இருந்தாலும், தலைவன் தலைவி எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த செல்போன் வழியாகவே பார்த்து பேசுகிறார்கள். அவருடைய உருவம் அப்படியே தெரிகிறது. அவ்வளவு வசதி இந்த காலத்திலே. நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். பிரிவு துன்பமே வராது. ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் எப்படியெல்லாம் இல்லையே. எத்தனையோ நாடு, எந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறாரோ அவரை கண்ணால் பார்க்க முடியாதே. விடாது சென்றாரை கண்ணினால் காண. இந்த கண்ணினால் பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டன, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. எப்பொழுதுதான் என் கண்ணால் அவரை பார்ப்பேனோ? இந்த கண்ணெல்லாம் ஒளியோடு ஒளி பொருந்திய என்னுடைய கண்கள் இருள் அடைந்து விட்டன. ஒளி இல்லை, என் கண்ணிலே ஒளி இல்லை, மங்கிவிட்டது என்னுடைய கண். காரணம் என்ன? அவர் பிரிவை தாங்காமல் அழுது 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 என் கண்களிலே நீர் கூட வற்றிவிட்டது. கண்ணீரே இல்லை. அழுது பார்க்கிறேன், அழகில் கண்ணீரே வரவில்லை. விடாது சென்றாரை விடமாட்டேன் என்று சொன்னவர் பிரிந்து விடமாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன், விரைவில் வந்து விடுகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டார். கண்ணினால் காண வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. எப்பொழுது காண்பேனோ தெரியவில்லை. அந்த நாள் என்று வருமோ? மறுபடியும் ஒரு இன்பத்தை கொடுக்கின்ற நாள் என்றைக்கு வருமோ என்று ஏங்கி புலம்பி புலம்பி நினைத்து நினைத்து புலம்புகிறாள். நிலவே, நிலாவே, கொஞ்சம் என்னுடைய புலம்பலை கொஞ்சம் கேள். அவர் வருகின்ற வரைக்கும், திரும்பி வருகின்ற வரைக்கும் வருகிறாரா என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். இரவு நேரத்தில் கூட நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், வருகிறாரா என்று. நீ காய்ந்து கொண்டிருந்தால் தான் நிலா வெளிச்சத்தில் அவரை நான் பார்க்க முடியும். நீ காயாமல் இருந்து விட்டால் அவரை என்னால் கண்ணால் பார்க்க முடியாது. இரவு நேரத்தில் கூட வரக்கூடும். இரவு நேரத்தில் நீ மறைந்து விட்டால் அவரை நான் எப்படி பார்ப்பேன்? அந்த காலத்திலே டார்ச் லைட் கிடையாது. திருவள்ளுவர் காலத்திலே டார்ச் லைட் என்று விளக்கு கிடையாது, மின் விளக்கு கிடையாது. இருட்டில் தான் போவார்கள், இருட்டில் தான் வருவார்கள். ஊருக்கு ஒரே ஒரு விளக்கு, அது மண்ணெண்ணெய் விளக்கு ஒன்று வைத்திருப்பார்கள், அல்லது வேறு எண்ணெயை ஊற்றி ஒரு விளக்கு வைத்திருப்பார்கள். ஒரு பெரிய தூண், விளக்கு தூண், அதிலே ஒரே ஒரு விளக்கு இருக்கும். அது ஊர் தெருவிலே மட்டும் இருக்கும். அந்த கோடியிலே தெருவிலே ஒரு கோடியில் இருக்கும். அப்படிப்பட்ட இன்று இந்த காலத்தில் இருக்கின்ற அளவுக்கு டார்ச் லைட் இல்லை, டியூப் லைட் இல்லை, அல்லது வேறு வகையான செல்ஃபோனில் கூட இப்போ லைட் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. செல்ஃபோனை ஆன் பண்ணிவிட்டால் வெளிச்சம் கிடைக்கும். அந்த வசதிலாம் இல்லை. நிலாவே, தயவு செய்து அவரையே வருகிறாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மறைந்து விடாதே. ஏனென்றால் இரவில் வருகின்ற ஒரு சூழல் வந்தால் இரவு நேரத்தில் வருவதை நான் பார்க்க முடியாமல் போய்விடும். தூரத்தில் வருகின்ற பொழுதே நான் பார்க்க வேண்டும்.
வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்க்க வேண்டும் என்பது இல்லை. தூரத்தில் வருகின்ற பொழுதே நான் பார்க்க வேண்டும் அவரை, இந்த கண்களால் பார்க்க வேண்டும். நீ கொஞ்சம் ஒளி வீசி கொண்டிருந்தால்தான் நான் அவரை பார்க்க முடியும். நீ மறைந்து விட்டால், என்றைக்கு மறைந்துவிட நிலா? தேய்பிறை நாளிலே மறையும். அமாவாசை அன்னைக்கு முழுதும் தெரியாது. தேய்பிறையும் வரக்கூடாதான், அமாவாசையும் வரக்கூடாதான். இவ கேட்கிறா, நிலவே தேய்பிறை என்று சொல்லி தேய்ந்து விடாதே, வெளிச்சத்தை குறைத்து விடாதே, அமாவாசை என்று ஒதுங்கி விடாதே, நீ நீங்கி விடாதே, எப்பொழுதும் காய்ந்து கொண்டே இரு. என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து என் விருப்பத்தை பூர்த்தி செய். நீ காய்ந்து கொண்டே இரு நிலவே, நீ ஒளி வீசிக்கொண்டே இரு. என் கணவரை, என் காதலரை வருகின்ற பொழுது நான் என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று நிலாவிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள் தலைவி. எவ்வளவு ஆர்வம்! தலைவனை பார்க்க வேண்டும் என்று எப்படி எப்படியெல்லாம் நினைந்து புலம்புகிறாள் பாருங்கள். உயிருக்குயிரான காதல் என்றால், உயிருக்குயிரான கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் நினைப்பார்கள் என்பதை திருவள்ளுவர் பதிவு செய்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.